Hi, hello buddies. I'm Archie Zenita, grade 7 from Prambats Garden School. This is the message from Savitri Arabindo. All here is driven by instant will. Thank you. Bye. Hello buddies. நான் உங்கள் ஆர்ஜே எஸ் அஸ்விதா கிரேட் 6A from Prambats Garden School. Today's Karmayogiya message: he who cannot break the social dignities or psychological sentiments or sensitivities cannot enjoy the freedom of the mother. Thank you. Bye. Hi, hello buddies. I am RJ Rohita, grade 8 from Prambats Garden. Today we are going to see a new story. Once the lost balloon at a grand carnival, there was a little girl named Lily who clutched a red balloon tightly. She loved her balloon and could not bear to let it go. Even when she saw another child looking sad without one, the wind grew stronger as the day went on, and Lily's grip on her balloon slipped. She watched in dismay as her beloved balloon soared into the sky and out of her reach. Seeing the sad child from earlier, Lily decided to share her remaining balloon. The child's face lit up with joy. Lily learned that sometimes sharing and making others happy is even better than holding on to something for yourself. Moral: sharing can bring happiness to others and warm your heart. And if you found this story useful, don't forget to like, comment, and share. Also, press the bell icon so you don't miss our next show, where we will share another interesting story. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு போட்டி வைக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. அப்போ என்ன பண்ணார், யார் நான் நம்புகிற மாதிரியே நல்ல பொய்யா சொல்கிறீங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசு பரிசுன்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே எல்லாரும், அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சரின்னு ரொம்ப நிறைய பொய்யா சொல்கிறாங்க. பட் எதுவுமே ராஜாவுக்கு திருப்தியாகவே இல்லை. இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி இது பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு வாரம் ஆகுது, யாருமே ஜெயிக்கவே இல்லை. அப்போது ஒரு ஏழை ஒரு ஆள், ரொம்ப கஷ்டப்பட்ட ஆள், அழுக்கு ட்ரெஸ்ஸாக போட்டு பரட்டத்தலை அப்படி ஒரு மாதிரி இருந்துட்டு அந்த அரண்மனைக்கிட்ட வந்து காவலாளிக்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு போட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க, நான் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த காவலாளி ரொம்ப ஏளனமாக, ஆமாம் எவ்வளோ பேர்லாம் வந்துட்டு போயிட்டாங்க, யாருமே சொல்லலை, நீ என்ன சொல்ல போகிற, சரி போ அப்படின்னு ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்புகிறாங்க. அவர் நேராக ராஜா அந்த அரசவைக்குள்ளே போகிறாரு. போயிட்டு, அரசே நீங்கள் எனக்கு வந்து ஒரு 1000 பொற்காசு என்கிட்ட இந்த கடனை வாங்கினீங்க, அதை எப்போ திருப்பி தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ராஜாவுக்கு அந்த ஆளோட தோற்றத்தை பார்த்துட்டு, நீ என்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னதை கேட்டோடனே ரொம்ப கோவம் வந்துடுது. யார் நீ, உன்கிட்ட நான் என்ன கடன் வாங்கினேன், உன் ட்ரெஸ் என்ன, நீ இப்படி இருக்க, என்ன போய் கடன் வாங்கினேன்னா, ஆமாம் அரசே நீங்கள் கைமாத்தான் வாங்கினீங்க, ஒரு 1000 பொற்காசு மறந்துட்டீங்க, அதை கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, யாரை பார்த்து என்ன சொல்கிற, ஏன் இப்படி போய் பேசுகிற, நான் எங்கே உன்ட்ட 1000 பொற்காசு வாங்கினேன் அப்படின்னோடனே இவன் என்ன சொல்கிறா, சிரிச்சிட்டே, பார்த்தீங்களா அரசே நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டீங்க, நான் போய் பேசினேன்னு நீங்கள் இது பண்ணிட்டீங்க, அதனால் உங்கள் போட்டியில் நான் ஜெயிச்சிட்டேன், நீங்கள் வந்து 1000 பொற்காசு கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ராஜாவுக்கு வந்து அது வந்து ஒத்துக்க முடியல. நம்ம ஏன்னா ஒரு வாரமாக யாருமே ஜெயிக்கலை, இவன் வந்து ஜெயிக்கிறானே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இல்லை இல்லை நீ எங்கே ஜெயிச்சேன்னா, இல்லை அரசே நீங்கள் தான் சொன்னீங்க நான் போய் சொன்னேன்னு சொன்னீங்க, அப்போனா நான் போட்டியில் ஜெயிச்சு எனக்கு 1000 பொற்காசு கொடுங்க, அப்படி இல்லை நான் பொய்யே பேசலை, நான் சொன்னது உண்மைனாலும் நீங்கள் என்கிட்ட கைமாத்து கடன் தான் வாங்கியிருக்கீங்க, அதனால் எனக்கு 1000 பொற்காசு இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. எப்படி இப்போ ராஜாவால் இவன் சொல்கிறது பொய்யனும் சொல்ல முடியாது, உண்மைனும் சொல்ல முடியாது. அதனால் இல்லைப்பா நான் தான் இது பண்ணி தப்பாக சொல்லிட்டேன், நீ சொன்ன பொய்யை வந்து உண்மையிலே போட்டியில் ஜெயிச்சதாக நான் அறிவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி 1000 பொற்காசு கொடுத்து அனுப்பிச்சாரான். யாரையும் ஆளை பார்த்து எடை போடக்கூடாது இல்லையா, எல்லாரும் எப்படி வேணால் யோசிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.